வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி பெல் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, எந்த ஒரு ஃபீஸும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 10th பிஏ, பிகாம், ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த எக்ஸாமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன கிரேடுக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14/4/2021 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், வெல்டர், டர்னர், அடுத்து மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், டீசல் மெக்கானிக், அடுத்தது ப்ரோக்ராம் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட், கார்பெண்டர், பிளம்பர், அடுத்தது பார்த்திங்கன்னா மெக்கானிக் அசிஸ்டண்ட், அக்கௌண்டண்ட், எம்எல்டி, பேட்ரோலஜி. ஸோ இது மாதிரியான பல்வேறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ட்ரேட் நேம்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 1/4/2021 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/4/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் எப்போ போடுவாங்க அப்படின்னா 16/4/2021 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து 16/4/2021 அன்றைக்கி வந்து விடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21/4/2021 அன்றைக்கி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் டு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.trichy.phel.com அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் அப்ளிகேஷன் போர்ட்டல், ஸோ இதில் போயிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் ஸ்கேனடு காப்பி ஃபார் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சைன், அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, ஸோ கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் ஃபார் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட்ஸ்க்கு டோட்டலாக வந்து 253 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சிராப்பள்ளி இதனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அப்ரண்டிஸ்ஷிப், அதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த வேகன்சிஸ் பண்ணியிருக்கேன், பட் அதனால் வந்து எனக்கு இப்படி வருது. உங்களுக்கு வந்து சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டோட்டலாக ட்ரைனிங் வேகன்சிஸ் 49 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 5 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வேகன்சிஸ், டோட்டலாக வந்து 70 வேகன்சிஸ், 70 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ OBC கேண்டிடேட்ஸ், SC கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமான பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து போன வீடியோலேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து கீ டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஜாயினிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 21/4 சொல்லியிருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 16/4/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அடிஷனலாக, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 66 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 66 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டோட்டலாக உங்களுக்கு எபவ் 70 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 70 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 350 எபோவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் போய்ட்டு இந்த 3 நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துக்குங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.